ஸ்லாங்கூரில் அரசு அல்லது தனியார் நிலங்களில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள 300 அமைப்புகள் ஒன்றிணைந்து ஸ்லாயாங் நகராண்மை கழகத்தில் மகஜர் வழங்கியுள்ளனர். ஸ்லாயாங் நகராண்மை கழகத்தின் நுழைவாயிலுக்குள் போராட்டக்காரர்கள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் நகராண்மை கழகத்தின் செயலாளர் மகஜரை பெற்றுக்கொண்டு கூட்டத்தை கலைக்கும்படியும் வலியுறுத்திய பின்னர் அந்த கூட்டம் அடுத்ததாக கொம்பாக் காவல் நிலையத்தில் கோயில்களுக்கு எதிராக புகார் அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 300 அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்திருப்பதாகவும் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கும் கோயில்களை அப்புறப்படுத்த நகராண்மை கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோயில்களை இடிக்க நகராண்மை கழகத்திற்கு அதிகாரிகள் பற்றாக்குறையாக இருந்தால் 300 அமைப்புகளின் தொண்டு ஊழியர்களை நகராண்மை கழகத்திற்கு நாங்கள் வழங்குகிறோம் என்றும் கோயில்களுக்கு எதிராக செயல்படும் ஃபிர்டாவுஸ் வோங் தெரிவித்துள்ளார். மகஜரை பெற்றுக்கொண்ட ஸ்லாயாங் நகராண்மை கழகம் தங்கள் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கவில்லை என ஃபிர்டாவுஸ் வோங் தெரிவித்தார். ஸ்லாயாங் நகராண்மை கழகத்தின் நுழைவாயிலில் கூட தங்களை அனுமதிக்கவில்லை என்றும் தாங்கள் கோஷமிடக்கூடாது என்றும் ஸ்லாயாங் நகராண்மை கழகத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்ததாக ஃபிர்டாவுஸ் வோங் கூறினார். தங்கள் மகஜரை தாங்கள் வழங்குவதற்காக ஸ்லாயாங் நகராண்மை கழகத்திற்கு வருகிறோம். முன் அறிவிப்பையும் தாங்கள் வழங்கி இருந்தோம். ஆனாலும் நகராண்மை கழகத்தினர் எந்த ஒரு பதிலையும் தங்களுக்கு வழங்கவில்லை என்றாலும் கொம்பாக் காவல்துறையினர் தங்கள் புகாரை பெற்றுக் கொண்டதாக ஃபிர்டாவுஸ் வோங் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.